தப்பா இல்லையா? என்ன பண்ணது? எங்க சிச்சுவேஷன் அப்படி. கோயம்புத்தூருக்கு போக வேண்டியதா போச்சு. நானா இருந்தா என் பொண்ணு ஃபங்க்ஷனை தான் அட்டென்ட் பண்ணிருப்பேன். நான் இல்ல. இந்த உலகத்துல எந்த தாயா இருந்தாலும் தான் பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அத சொன்னா எல்லாரும் என்கிட்ட ஆளாளுக்கு எகிர்றீங்க. ஏய் பொண்ணு, நேரம் பார்த்து தூபம் போடாத. வேண்டாம். என் பொண்ணு ஏற்கனவே ரொம்ப அழுதுட்டா. நீ வேற என்ன அழ வைக்காத. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? புரிஞ்சிட்டு சொல்ற மாதிரி இதே உங்க சொந்த பொண்ணா இருந்தா நீங்க வந்திருப்பீங்கல்ல. யாரோ ஒருத்தர் பொண்ணு நினைச்சுதானே அசால்ட்டா வராம இருந்தீங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா மது. அப்படிலாம் பேசாதவங்க. நீதான் என்னுடைய முதல் பொண்ணு மது. இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேக்குற மனநிலைமையில இல்லன்னு எனக்கு தெரியும்டா. ஐயோ, எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியாம சூழ்நிலை கைதியா நிக்கிற மது. நீ முதல்ல கதவை ஓபன் பண்ணு மது. என்ன நம்புடா. வெளியில வா மது. ப்ளீஸ் டா. எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன். நீ தயவு செஞ்சு முதல்ல இனி நீங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன் மது. இனிமேல் எனக்கு யாரும் இல்ல மது. நான் தனியாவே இருந்துக்கிறேன். என்ன தனியா விட்டுருங்க. என்ன தயவு செஞ்சு தனியா விட்டுருங்க. ஐயோ மது, அப்படி சொல்லாத மது. மது ப்ளீஸ். அம்மாவை முதல்ல நம்புடா. ப்ளீஸ் மது. அம்மாவை மன்னிச்சிரு மது. இனிமே இப்படி பண்ண மாட்டேன் மது. மது, அம்மா தப்பு பண்ணிட்டேன். நான் அங்கே இருந்திருக்கணும்டா மது. என்ன மன்னிச்சிருடா மது. மது, மது கதவு தரடா. மது, மது ப்ளீஸ். அம்மாவை மன்னிச்சிரு மது. ப்ளீஸ் மது. ப்ளீஸ் மது, வெளியில வா. இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாத மது. ப்ளீஸ் மது. இனி நீங்க சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன். இனிமேல் எனக்கு யாரும் இல்ல. நான் தனியாவே இருந்துக்கிறேன். என்ன தனியா விட்டுருங்க. தயவு செஞ்சு தனியா விட்டுருங்க. செவந்தி, என்னாச்சு? மதுவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? விடுங்க செவந்தி. மது ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் ஆயிடுவா. எப்படி சமாதானம் ஆவா சிந்து? ஏற்கனவே நான் அவ ஏஜ் அட்டன் பண்ண நேரத்துல என்னால பக்கத்துல இருக்க முடியல. அந்த கோவத்துல இருந்து அவளை சமாதானப்படுத்தி என்கிட்ட பேச வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கே தெரியும்ல. இப்போ அவளோட சடங்கு ஃபங்க்ஷனை அவ பக்கத்திலேயே இருந்து பண்ணணும்னு தான் நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணேன். கடைசியில இதுலயும் என்னால கலந்துக்க முடியாம போயிடுச்சு. இந்த பெத்த அம்மாவா இருந்திருந்தா மேலதான் முக்கியம்னு கோயம்புத்தூருக்கு போயிருக்க மாட்டீங்க. சடங்கு ஃபங்க்ஷன் தான் முக்கியம்னு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருப்பீங்கன்னு அவ சொன்னது கூட ஒரு வகையில நியாயமா தானே இருக்கு. ஹே, என்ன செவந்தி இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன வேணும்னே வா ஃபங்க்ஷனுக்கு வராம விட்டீங்க? மீட்டிங் முடிச்சிட்டு வரப்ப உங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அத சரி பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள மதுவுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? ஆனா மதுவுக்கு இதை சொல்லி புரிய வைக்க முடியலையே சிந்து.
இந்த விஷயத்துல மது உங்க மேல கோவமா இருக்காங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பூரணி மதுவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி அவளை தூண்டி விடுறதுதான் இதுக்கெல்லாம் காரணமே. என்ன நேரடியா எதிர்த்து எதுவும் பண்ண முடியலங்கிறதுனால இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மதுவை எனக்கு எதிராக திருப்பி குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கான சந்தர்ப்பத்தை நானே அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டேனே. இதெல்லாம் பூரணிக்கு தற்காலிகமான சந்தோஷம் தான் செவந்தி. இப்ப மது இருக்கிற மனநிலைமையில பூரணி அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தோணும். நம்ம மதுவை சமாதானப்படுத்திட்டோம்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். பூரணி எப்படிப்பட்டவன்னு மதுவுக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நீங்க அத நினைச்சு கவலைப்படாதீங்க. அவ கதவை சாத்திக்கிட்டு திறக்கவே மாட்டேங்கிறாளே சிந்து. அவ இன்னும் சாப்பிட கூட இல்ல சிந்து. இப்ப அவ இருக்கிற டென்ஷன்ல அவளுக்கு பசியே தெரியாது செவந்தி. அந்த அசதியிலேயே அப்படியே தூங்கிருவா. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவளே ரிலாக்ஸ்ட் ஆகி கதவை திறந்து வெளியில வந்துருவா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அரவிந்தும் நந்தினியும் பாட்டி ரூம்ல தூங்குறாங்க. நீங்க வாங்க, என் ரூம்ல போய் தூங்கலாம். வாங்க செவந்தி. இல்ல சிந்து, இப்ப எனக்கு தூக்கம் வரல. நீ போய் படு. எனக்கு தூக்கம் வரும்போது நானே வரேன். வயிற்று புள்ளக்காரி தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு கண்ணு முடிச்சிட்டு இருக்க கூடாது. போ, போய் படு. போ. கதவை உள்பக்கமா தாள் போட்டிருந்தா இப்ப ஓபன் பண்ணிருக்கா. மது, மது, மது. மது, அம்மா வேணும்னே உன் ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கணும்னு அவாய்ட் பண்ணலடா. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சுடா. அம்மாவை மன்னிச்சிருடா. மதுக்கண்ணு எந்திரிச்சிட்டியா? என்ன குட்டி, ராத்திரி எதுவுமே